என்ன பிரியமான நேயர்களே, இந்த நாளிலே மறுபடியுமாய் அனைவருக்கு கிறிஸ்து ஊழியங்கள் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு வெள்ளை தங்கம், அதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன். என்ன வெள்ளை தங்கம் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். இது அபூர்வமானது, விலையேற பெற்றது. இதை பரிசாக அளிக்கிற வழக்கம் முற்காலத்துல இருந்தது. இது கடலில் விளையும் அமிழ்தம் என்று சொல்லி இதை சொல்லுவார்கள். அதனால வெண்கல் அமிழ்தம் என்று சொல்லி இதை முற்காலத்துல அழைப்பார்கள். இப்பொழுதோ இது சாதாரணமானது, விலை மலிவானது. ஆனால் இது சுவை ஊட்டக்கூடியது, தாகத்தை கொடுக்கக்கூடியது, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது சாரம் உள்ளது, ஆற்றல் மிக்கது, சமநிலைப்படுத்தக்கூடியது, நம் உடம்பிற்கு தேவையான கனிமங்களை கொடுக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டது, பதப்படுத்தக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது, பயன்படக்கூடியது. என்ன நீங்களே இது என்னவென்று சொல்லி அறிந்து கொண்டிருப்பீங்க. இது நாம் அன்றாடம் உபயோகப்படுத்துகிற உப்பை குறித்து தான் நான் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். இதை சமுத்திர கனி என்று சொல்லியும் இதை அழைப்பார்கள். ஒரு நாள் சாக்ரட்டிஸ் அவர்கள் கிரேக்க தத்துவ ஞானி. அவரிடத்துல சீடர்கள் ஒரு நாள் இப்படி ஒரு கேள்வி கேட்டார்கள். ஐயா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயனுள்ளவராய் இருப்பதற்கு சில தத்துவங்களை எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அவர் 3 காரியத்தை அவர் சொன்னாராம். ஒன்று, வாழ்க்கையில் கொக்கை போல நீங்கள் இருக்க வேண்டும். கொக்கு ஒற்றை காலில் நீண்ட நேரமாய் நின்று கொண்டே இருக்கும். எப்பொழுது மீன் வருகிறதோ உடனடியாய் இந்த மீனை கொத்தி சாப்பிட்டு விடும். அதுபோல நீங்களும் வாய்ப்புக்காய் காத்திருங்கள், வாய்ப்பு வரும் பொழுது உடனடியாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார். 2வது, நீங்கள் கோழியை போல் இருங்கள் என்று சொன்னார். கோழி குப்பையில நிறைய அது கிளறி எடுத்து தனக்கு தேவையான உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியான குப்பையை அப்படியே விட்டுடும். அதுபோல் இந்த உலகம் தீமை நிறைந்ததா இருந்தாலும் நீங்க அதில் இருக்கிற நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமையை விட்டு விடுங்கள் என்று சொல்லி சொன்னார். 3வது, அவர் நீங்கள் உப்பை போல இருங்கள் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, உப்பு அது கலக்குகிற எல்லாவற்றிலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இருக்கிறதை எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள், அது சுவையை எல்லாரும் அறிந்திருப்பார்கள். நீங்கள் கூட எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் மனிதருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கள். நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்யுங்கள் என்றார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சாக்ரட்டிஸ் உப்பை போல இருங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஒருவேளை சாக்ரட்டிஸ் சொன்னது போல இயேசு நீ உப்பை போல இருங்கன்னு சொன்னா நம்ம சொல்லலாம், ஒருவேளை நான் உப்பை போல இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால இருக்க முடியலன்னு சொல்லலாம். ஆனால் இயேசு நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் முன்னமே நமக்கு அதை சொல்லியிருக்கிறார். இந்த தியானத்தினுடைய முதல் பகுதியில இந்த நாள்ல இந்த உப்பு எப்படி எடுக்கப்படுகிறது என்று சொல்லி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அடுத்த பகுதியில எதற்காக எடுக்கப்படுகிறது என்று சொல்லி நான் பகிர்ந்து கொள்ள போறேன். முதல் பகுதியில இந்த உப்பை எப்படி எடுக்கிறார்கள். முதலாவது, உப்பை பிரித்தெடுக்கிறார்கள். கடலில் இருக்கிற தண்ணி உப்பு தண்ணீரா இருக்கிறத பிரித்தெடுத்து அதை வேறு இடத்துல பாத்திகளாக கட்டி அந்த உப்பளங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை பாத்தியாக அந்த தண்ணீரை கட்டி வைப்பார்கள். இது முதலாவது பிரித்தெடுக்கல், செப்பரேஷன், பிரித்தெடுத்தல் அல்லது மறுரூப அனுபவம். திரவ நிலையில் இருக்கிற தண்ணீரை பிரித்தெடுத்து திட நிலைமைக்கு அங்கு மாற்றுகிறார்கள். இது ரட்சிப்பின் அனுபவத்திற்கு இது ஒத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 6:22 படி நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கோம். யோவான் 3:16 படி
தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததினால் நம்மை அவர் நேசித்து தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை நித்திய ஜீவனுக்கு அவர் ஆயத்தப்படுத்தினார். இரண்டாவது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பிரித்தெடுத்தல், செப்பரேஷன், சால்வேஷன். இரண்டாவது ப்ராசஸ் வெப்பம் அடைதல், ஈட்டிங். நீங்க அந்த தண்ணீரை பிரிச்செடுத்து அவங்க அதை பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க பாருங்க. சூரிய ஒளிப்படும் பொழுதுதான் அந்த இடத்துல அந்த தண்ணீரெல்லாம் எவாப்ரேஷன் ஆகி போன பிறகுதான் அந்த உப்பானது உருவாகிறது. இங்க இரண்டாவது நாம் கடந்து போக வேண்டிய ஒரு ப்ராசஸ். எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனல் அடைய முடியும்? The word of God, தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க 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 நமக்குள்ளே ஒரு அனல் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். எம்மாவூர் சீசரோடு கூட இயேசு கடந்து போன பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது, வெப்பம் அடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஏன் தேவனுடைய மனிதன் தேறினவனாய் இருக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் செப்பரேஷன், சால்வேஷன். இரண்டாவது வெப்பமடைதல், ஈட்டிங், அது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையில் நாம் அனலாய் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு ப்ராசஸ் தூய்மைப்படுத்தல். இப்படி அந்த எவாபரேட் ஆன பிறகு இருக்கிற உப்பை தூய்மைப்படுத்துவார்கள். ஹோலினஸ், அதனுடைய நிறமே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தான் இருக்கும். இந்த நாளிலே நாம் எந்த வேத வார்த்தைகளை நாம் படிக்கிறோமோ அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அதுதான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, the life changing word of God. இந்த நாளில எப்படி அதை உருவாக்குகிறார்கள் என்று சொல்லி 3 காரியங்களை நான் சொன்னேன். ஒன்று செப்பரேஷன், பிரித்தெடுத்தல், ரட்சிப்பு. இன்னொன்று வெப்பமடைதல், ஈட்டிங், அது கர்த்தருடைய வார்த்தையினால் அனலடைதல். மூணாவது பரிசுத்தம், ஹோலினஸ், நாம் தூய்மையான வாழ்க்கை, நாம் படித்தவற்றை நடைமுறையில் நாம் காட்டுகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். எதற்காக இந்த உப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உப்பா இருக்குல் என்று சொன்னார் என்பதை அடுத்த பகுதியிலே நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பொது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர்.
பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு. இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர் தரிசனம் தந்து நடத்துகிறார். வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே, தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.